வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 2022 சீரீஸில் 20th ஜூன் 2022 அன்னைக்கு ஷிஃப்ட் 1ல் NTA UGC NET கண்டக்ட் பண்ணினேன். பேப்பர் 1 இருக்கக்கூடிய பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் அந்த போர்ஷனில் இருக்கும் 5 PYQ கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்கலாம். இது இந்த பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பார்ட் 7 வீடியோ. ஆல்ரெடி இந்த சீரீஸில் 6 வீடியோ கொடுத்துருக்கோம். இது பார்ட் 7 வீடியோ. வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. A 20 decibels, dB means decibels, increase in noise level represents on enhancement in intensity of sound by a factor of 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் லெவல் 20 டெசிபிளில் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், அது டெசிபிள்ஸ் சொல்லும்போது அதனுடைய ஸ்கேல் லாக்ரிதமிக் ஸ்கேல். ஸோ நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லையும் நம்ம இதை பண்ணி பார்க்கலாம். இன்டென்சிட்டி ஃபேக்டர் ஈக்குவேஷன் 10 பவர் டெசிபிள் இன்க்ரீஸ் டிவைடட் பை 10, இதுதான் அதனுடைய ஈக்குவேஷன்ஸ். ஸோ நம்ம கொஸ்டினில் 20 டெசிபிள் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகிறது 20 டெசிபிள்னு. இன்டென்சிட்டி ஃபேக்டர் 10 பவர். ஸோ நமக்கு 20 by 10 போட்டிருக்கோமா. ஸோ 10 ஸ்கொயர்டு. இதே இது இந்த இடத்துல 30 இருந்தால் 10 கியூப் வரும். 40 இருந்துச்சுன்னா 10 பவர் 4 வரும். இதனுடைய ஆன்சர் 100. ரொம்ப சிம்பிள். டெசிபிள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை போட்டு 10னால பண்ணணும். இது ஈக்குவேஷன்ஸ் மாதிரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக புரியும். இதுலேயே இது இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது, இந்த கலரில் இருக்கக்கூடியது, இது எல்லாத்த பற்றியுமே ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்திருக்கிறது. நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது திருப்பி பார்க்கலாம். 80 டெசிபிளில் எப்படி இருக்கும், 70 டெசிபிளில் எப்படி இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி லவுட் டெசிபிள்ஸ் அளவு எவ்வளவு, இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஜெட்டு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா 10 டெசிபிளுக்கு 10, அதுக்கடுத்து 10 பவர் 2 100, 1000, 10,000, இப்படி 4 இருந்துச்சுன்னா 10,000. இதுக்கு இன்னும் சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா கொஸ்டினில் இந்த மாடல் கொஸ்டின் வந்துச்சுன்னா 20 கேட்டால் 1க்கு பக்கத்தில் 20, இந்த 2க்கு 20 பண்ணிடுங்க. அதே இது இப்போ 50 கேட்டிருந்தாங்கன்னா 50 போட்டுருங்க. 1 போட்டு 5, 1 2 3 4 5 போட்டுட்டோம்னா ஆன்சர் 1 lakh. 1 lakhக்கு இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். இங்கே பாருங்கள் 5க்கு 1 lakh இருக்கா. இதுதான் அந்த கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு அந்த 0 நம்ம போட்டுட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும். இந்த மாதிரி சம்களுக்கு, இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு. ஸோ நம்மளுடைய இந்த ஆன்சர் 100ங்கிறது தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஏன்னா 2 0 வந்துருச்சு. நம்ம சிம்பிளாக பார்த்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த கொஸ்டினை நம்ம பண்ணிட்டு போயிடணும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. An earthquake in magnitude and Richter scale in the range 7 to 7.3. 7 is the term as என்ன மாதிரி டேர்மில் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரிக்டர் ஸ்கேல். அதாவது இந்த மேக்னிடியூட், எர்த்குவேக்கோட மேக்னிடியூட் அழைக்கிறதுக்கு உண்டான ஸ்கேல் ரிக்டர் ஸ்கேல். நேற்றுக்கு ஒரு கொஸ்டின் பார்த்தோம் தெரியுங்களா. அட்மாஸ்பியரில் இருக்கிற ஓசோன் அளவை மெஷர் பண்ண யூஸ் பண்ணப்படுற யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் எதுங்கிற மாதிரி அந்த கொஸ்டின். அதாவது கொஸ்டின் அப்படி இல்லை, அந்த யூனிட் ஆன்சரை கொடுத்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தது. ஓசோனை மெஷர் பண்ணுறதுக்கு ஓசோன் அளவை மெஷர் பண்ண நம்ம படித்தோம். அதாவது அந்த யூனிட் என்ன பார்த்தோம், டாப்சன் யூனிட். ஸோ இது எதுக்குன்னா ஓசோன் அளவை அளக்கிறதுக்காக பண்ணது. நேற்று பார்த்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்த்தோம். இப்போ இது ரிக்டர் ஸ்கேல் எதுக்குன்னா எர்த்குவேக்கோட மேக்னிடியூட் அதனுடைய இதை மெஷர் பண்ணுறதுக்கோசரம் அளக்கக்கூடிய அந்த ஸ்கேல் தான் ரிக்டர் ஸ்கேல். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கேட்கப்பட்ட கேள்வி தான். இப்போ 7 to 7.3 லெவலில் எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த ஸ்லைட் பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது இங்கே ஒரு டேபிள்ஸ் கொடுத்துருக்கேன். லெஃப்ட்டில் மேக்னிடியூட் அளவு கொடுத்துருக்கிறது. நமக்கு இங்கே 7 to 7.3 கேட்டிருந்தாங்களா. 7 to 7.3. ஸோ இது மேஜராக இருக்கக்கூடியது. இதை பற்றியும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத பற்றி மாடரேட், லைட், மேஜர், ஸ்ட்ராங் இப்படியும் கொஸ்டின் வந்திருக்குது பாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில். அதனால இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மேஜர் லெவலாக இருக்கக்கூடியது தான் இது. டிசாஸ்டர்ஸை சீரியஸ் டேமேஜ் ஓவர் த லார்ஜர் ஏரியா உண்டு பண்ணக்கூடியது தான் இந்த 7 to 7.3 லெவல். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெவல் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதும் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. அதனால் கரெக்டாக அங்கே பாருங்கள் 6, 7, 8 இது 3க்குள்ளே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மேஜர் டேமேஜ் எப்படி கொடுக்கல. ஸோ லைட்டாக, மைனராக இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கப்பட்டிருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் அதனுடைய எஃபெக்டையும் ஒரு டைம் இந்த டேபிள்ஸ் பார்த்து வச்சுட்டு எர்த்குவேக் பற்றி கொஸ்டின் கேட்கப்படும் போது நமக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்கிறதுக்கு முடியும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 7 to 7.3க்கு டிசாஸ்டர் கிரியேட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் இது ஆன்சர். டிசாஸ்டர் ஆப்ஷன் நம்பர்
3. Next question number 3. Statement type question கொடுத்திருக்காங்க. Dioxins are chlorinated components. Dioxin cause deaths of birds and other stray animals due to their widespread use on herbicides and pesticides. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது ராங் ரைட்டுங்கிறது பார்க்குறதுக்கு இந்த ஸ்லைட் பார்த்தலாம். குரூப் ஆஃப் குளோரினேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸை சேர்ந்தது தான் வந்து டயாக்சின். ஸோ இந்த பார்த்திங்கன்னா இதில் வந்து குளோரின், கார்பன் அண்டு ஹைட்ரஜன் இதனுடைய கலவைகள் தான் வந்து டயாக்சின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனால் நிறைய நமக்கு வந்து காசஸ் வந்து நடந்துகிட்ருக்குது. இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்மளோட இதில் வந்து கரெக்டு. கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஒரு டைம் இதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் வந்து செகண்ட் ஆப்ஷன் பார்க்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பெஸ்டிசைட்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். பெஸ்டிசைட்ஸ்ன்னு சொன்னோம்னா அதாவது ஹியூமன் ஹெல்த்துக்கு அப்புறம் என்விரான்மெண்ட்டுக்கும் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு கெட்டது பண்ணக்கூடிய ஒரு அந்த பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெஸ்ட்டுன்னா என்னது? இன்செக்ட்ஸு, ருனன்ஸ்னால் என்ன? இந்த எலியெல்லாம் இருக்க பாருங்கள், அதுதான் வந்து எலி கொறிச்சு சாப்பிடக்கூடிய குட்டி குட்டி அந்த குட்டி விலங்குகள், எலி, மூஞ்சூறு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம். ஃபங்கை, வீட்ஸ்னால் களைக்கொல்லிகள். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய இதுகளை வந்து அழிக்கிறதுக்காக கெமிக்கல் காம்பவுண்ட் சேர்த்த சப்ஸ்டன்ஸ் தான் வந்து பெஸ்டிசைட்ஸ். இதுகளை கொல்றதுக்காக கெமிக்கலில் சப்ஸ்டன்ஸ் உருவாக்குன இந்த இதுதான் வந்து பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெஸ்டிசைட்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து இன்செக்டிசைட்ஸ், அதாவது இதனுடைய இதுவுமே கொடுத்துருக்க பாருங்கள், இன்செக்ட்ஸை வந்து கொல்றதுக்காக இது. நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பெஸ்டிசைட்ஸ் அண்டு ஹெர்பிசைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஹெர்பிசைட்ஸ்னால் களைக்கொல்லிகள், இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய களைகளை அழிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறாங்கல்ல, ஸோ இது வந்து களைக்கொல்லிகள்னு சொல்லுவாங்க. வீட்ஸ்னால் களைகள், அதுகளை கொல்றது. அதே மாதிரி ஃபங்கை கொல்றதுக்கு வச்சுரும். ருனன்ஸ், எலிக்கெல்லாம் மருந்து வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இந்த மாதிரி டைப்ஸில் பெஸ்டிசைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இதுலையுமே நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அந்த களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் வந்து பை ப்ராடக்ட்ஸ் தட் மீன்ஸ் துணை பொருட்கள், பை ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அதில் வந்து இந்த டயாக்சின் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் இது வந்து இந்த டயாக்சின் மூலமாக நிறைய டெத் இன்க்ளூடிங் வெரைட்டி ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது இந்த டயாக்சின்ஸ். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கொஸ்டின் பார்த்தோம்னா காசஸ் டெத் ஆஃப் த பேர்ட்ஸ், அதர் அனிமல்ஸ், ஸோ டியூ டு வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் த ஹெர்பிசைட்ஸ் மீன்ஸ் அந்த வீடு களைக்கொல்லிகள், பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லிகள் எல்லாத்தினாலையும் இருக்குங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுடைய இதில் கரெக்டு தான். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் question number 4. Joint implementation was one of the mechanisms suggested in meeting the objects of 4 ப்ரோட்டோகால்ஸ்னுடைய இதை கொடுத்துருக்காங்க. அஜெண்டா 21, மான்ட்ரியல் ப்ரோட்டோகால், குவைட்டோ அண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எதனுடைய மெக்கானிசம் கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் குவைட்டோ ப்ரோட்டோகால். அதாவது குவைட்டோ ப்ரோட்டோகால் ஆப்ஜெக்டில் 1 தான் வந்து இந்த ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், அதாவது கூட்டு அமலாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷனோட மீனிங் என்னென்னா, ஒரு டெவலப்டு கண்ட்ரி அதனுடைய எமிஷன் ரிடக்ஷன் டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு வேறு டெவலப்டு கண்ட்ரியோட எமிஷன் ரிடக்ஷன் ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, ஒரு டெவலப்டு கண்ட்ரி இன்னொரு டெவலப்டு கண்ட்ரினோட ரெனியூவபிள் எனர்ஜி சோலார், விண்ட் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது பாருங்கள், அதான் ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது அதன் மூலமாக க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது இது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி. இதனால் ஒரு ஃப்ளெக்சிபிள் மெக்கானிசம் எமிஷன்ஸ் ரிடக்ஷன் வந்து பண்ணப்படுறது. எப்படின்னா, ஓன் கண்ட்ரிலேயே ஃபுல் ரிடக்ஷன்ஸையும் பண்ணாமல் அதர் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக இன்வெஸ்டர் கண்ட்ரி அதனோட எமிஷன் ரிடக்ஷன் கமிட்மெண்ட்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ இது வந்து வெரி ஃப்ளெக்சிபிள் மெக்கானிசம். இது வந்து குவைட்டோ ப்ரோட்டோகாலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது. ஸோ நம்முடைய ஆப்ஷன் நம்பர் 3 குவைட்டோ ப்ரோட்டோகால்ங்கிறது இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஒரு டேபிள்ஸ், அதே மாதிரி தான் எல்லா அஜெண்டாஸ் அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அதனுடைய பிளேஸ் அண்ட் கண்ட்ரி. நேற்றுக்கும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டிருந்தது, அதுக்கும் இதே மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதனுடைய எய்ம் என்ன, ஈவெண்ட் என்ன, எங்கே நடந்தது, இயர் என்ன, இதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டோம்னா மேட்ச் பண்ணுறதுக்கு நேற்று மேட்ச் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Which of the following statements are true about the International Solar Alliance? International Solar Alliance பார்த்தீங்கன்னா ISA அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன நாலேஜ் நமக்கு தெரிஞ்சால் தான் வந்து இங்கே இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். ஸோ ஸ்லைட் பார்த்துடலாம். International Solar Alliance is an alliance of countries that are dedicated promoting solar energy use and reducing dependence of fossil fuel. இதற்கு இன்னொரு ஸ்லைடு இருக்கிறது. இந்த டேபிளில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். எப்போ வந்து இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வந்து ஃபவுண்டட் ஆனது 2015, எங்கே லான்ச் ஆனது UNCC இன் பாரிஸ், யுனைடெட் நேஷனல் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் பாரிஸில் நடந்தது, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ லான்ச் வந்து அந்த இடத்துல தான் லான்ச் ஆனது. எங்கே இப்போ இருக்குதுன்னா பாரிஸ் ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. அதனுடைய எய்ம் என்னென்னா சோலார் எனர்ஜி டெவலப்மெண்ட் ப்ரமோட் பண்ணக்கூடியது. ட்ரீட்டி மெம்பர்ஸ் யார்? சன்ஷைன் கண்ட்ரி. சன்ஷைன் கண்ட்ரினா ஒன்றும் கிடையாது. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிஹன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதற்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் வந்து சன்ஷைன் கண்ட்ரின்னு சொல்லக்கூடியது. இன்க்ளூட் கண்ட்ரிஸ் வித் அபண்டன்ட் சன்ஷைன்ஸு. ஸோ ப்ரைமர்லி இன்க்ளூட் இந்த இடைப்பட்ட கண்ட்ரிஸ் தான் வந்து இதில் மோஸ்ட்லி இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் குருகிராம் அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய குருகிராம், டெல்லி பக்கத்தில் இருக்க பாருங்க, அங்கே இருக்குது. ஃபவுண்டிங் கண்ட்ரிஸ் இந்தியா அண்டு ஃப்ரான்ஸ். பாரிஸ் ஃப்ரான்ஸில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடியது, இப்போ இருக்கக்கூடியது. கோல் என்னென்னா ஆக்சலரேட் சோலார் எனர்ஜி அடாப்ஷன் குளோபலி அப்படிங்கிறது தான் இந்த டீட்டெயில். ஸோ இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இதை பற்றின நோட்ஸ் மட்டுமே. இதை பற்றி இன்னும் நிறையவே இருக்குது. கொஸ்டின்ஸோடு நம்ம சேர்த்து பார்க்கலாம். இந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. தென் இப்போ பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல வந்து இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 2012 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரைட்டா? கிடையாது. இட்ஸ் நாட். 2012 கிடையாது, 2015. நம்ம பார்த்துட்டோம்ல கொஸ்டினில், இங்கே இருக்கிறது. ஸோ இது ராங். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் கண்ட்ரி. பார்த்தோமா ஃபவுண்டிங் கண்ட்ரிஸ் என்னென்னு இருந்தது? ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியா கீழே பார்த்தோம்ல. ஸோ இது ரைட். இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர் இன் ஜெனீவா. ஜெனீவாலையா இருக்குது? இல்லை கிடையாது. எங்கே இருந்தது? சாரி, இது ராங். ஜெனீவா கிடையாது. எங்கே இருக்கிறது? நம்ம இதில் பார்த்த டேபிள்ஸ்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய குருகிராமில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இது ராங். இட் வாஸ் சைன் பை ஓவர் 100 countries. எஸ். ஸோ இது ரைட். ஆப்ஷன் 3 வேணும். நம்ம நல்லாவே பார்த்துட்டோம். ஏ ராங் சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் எடுக்குமே நம்ம ஏயை கட் பண்ணோம்னா இந்த ஆப்ஷனும் கட் ஆகிடுது, இந்த ஆப்ஷன். அடுத்து இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனுக்குள்ளே சியும் கட் ஆகிடுது. ஜெனீவா கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய குருகிராம். ஸோ சி இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனையும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஆப்ஷன் நம்பர் 4 நமக்கு ரைட்டு. மற்றதெல்லாம் கட்டாயம் கரெக்டாக தான். ஏன்னா 3 ஆப்ஷன் வேணும்ல. மோஸ்ட்லி சன்ஷைன் கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர் ஆஃப் திஸ் அலைன்ஸ். அது கரெக்டு. ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் வந்து இதில் மோஸ்ட்லியாக இருக்காங்க. ஸோ இது ரைட் ஆப்ஷன். நம்ம வந்து இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணாலே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாட்டினாலும் மெயினாக தெரிஞ்ச விஷயங்களை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி ஆன்சர்ஸாக பண்ணிடலாம் ஈஸியாக. தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு தோணிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தென் எந்த வருஷத்து கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுக்குறேன். தென் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.